வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ரெட்டையூர்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தவசி மடம், அதாவது தவசி மன்னனுடைய ஒரு கோட்டையாக இந்த பகுதி வந்து இது வந்து சொல்லப்படுது. இவருடைய வரலாறு வந்து இன்னும் வெளியே வராமல் இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து இது என்ன இதோட வரலாறு அப்படின்ற தகவல் தெரியாமல் எல்லாருமே ஒரு வேதனையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது என்றைக்குமே வந்து வரலாறுகள் வந்து மூடப்படலாம் அல்லது தவிர்க்கப்படலாம், ஆனால் உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ப விரைவில் தவசி மன்னன் தவசியாக இன்னும் அவர் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்தாரோ அவரோட வரலாறுகள் நிச்சயமாக விரைவில் வெளியே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இங்கே வந்தவொன்னே தோணியிருக்கு. ஏன்னா எங்கேயோ இருக்கிற எனக்கே இவரை பற்றி தெரிய வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்த பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்குன்றது ஊர்ஜிதமாகுது. அதையும் தாண்டி கண்ணுக்கு எட்டின தூரத்தில் பார்த்தீங்கன்னா பாலம் இருந்திருக்கு. ஏன்னா இது நீரோடை, வெள்ளரி ஓடை ஓரமாக அமைந்திருக்கிறதால நிச்சயமாக இது ஒரு பெரிய கோட்டையாகவும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கடக்கிறதுக்காக அந்த பாலமும் இருந்திருக்கலாம். வந்து ஏதோ ஒரு காரணத்தால் சிதிலம் அடைஞ்சு இருக்குது. ஸோ வரலாற்றை வெளியே கொண்டு வரக்கூடியவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மூலமாக நிச்சயமாக இந்த தவசி மன்னனின் வரலாறு விரைவில் வெளிவரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவு உங்களுக்காக. நன்றி, வணக்கம். கவிதா காந்தி. சுமதாங்கி இருக்குது. இது கடற்கரை பாலமும் கடற்கரை ஓரமும் கடற்கரை